ஸோ இன்றைக்கு வந்து பைட்டோஸ் டென்சஸ் வெர்சஸ் நம்பர் அரேஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டு சேமான்றதை பார்த்துலாம். ஸோ நாங்கள் ப்ரீவியஸாக வந்து பைட்டோச் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ பைட்டோச் ஸ்டார்ட் பிகினிங்ல இருந்து வேரியஸ் பேசிக் ஃபவுண்டேஷன் பைட்டோச் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து ரீஷேப் பண்ணுறது அப்படின்ற அர்த்தம். சரி, எப்படி நாங்கள் ரீஷேப் பண்ணுறது, என்ன மாதிரி டென்சர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது வேரியஸ் டைமென்ஷனுக்கு, இல்லாட்டி இருக்கிற டேட்டா வந்து எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, என்ன டென்சர்ஸ்ன்னு நம்பர் சேமா இல்லை என்ன அதை எப்படி நாங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்பரை வந்து ஒரு நம்பர் யாரையும் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு முதல்ல நான் நம்பரை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து என்னோட சேனலில் வந்து இந்த இந்தியா பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அரே வந்து வேரியஸ் மெத்தடில் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் நம்பை புதுசுனா நம்பை பிளேலிஸ்ட் பண்ணுறதுக்கு சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு ப்ளாட்டிங் பாயிண்டில் வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, இதான் எங்களோட அரே. சரி, இந்த அரே வந்து நாங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாண்டா இப்படி டென்சஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ இதில் ஒரு நம்பை பேஸ் பண்ண அரே. சரியா, இதை வந்து நாங்கள் ஒரு பைட்டோச் டென்சஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்துலாம். ஸோ நான் அவுட்புட் டென்சர் ரெண்டு கொடுக்குறேன். சரி, நாங்கள் அவுட்புட் டென்சர் ரெண்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த அரேயை வந்து கன்வெர்ட் பண்ணணும். சரியா, இப்போ நான் டிரெக்டாக டோச் லைப்ரரி யூஸ் பண்ணேன். டோச் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரம் நம்பர் என்ற என்ன ஒரு மொடியூல் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. சரியா, ப்ரம் நம்பர் என்ற ஒரு மொடியூல் ஒன்று இருக்குது. இது என்ன செய்யமாட்டா, நம்ம ஆல்ரெடி இருக்க அரே இருக்கு தானே, அந்த அரேலேருந்து எங்களோட டேட்டா எடுத்தது நாங்கள் ஆல்ரெடி அரேன்ற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோம் எங்களோட நம்ப அரே. அதில் இருந்து என்ன செய்ய மாட்டேன், என்ன கன்வெர்ட் பண்ணி தர போது என்ன பைட்டோச் டென்சரா. சரி, இங்கே தான் டிரெக்டாக நடக்க போகுது. ஸோ நான் இப்போ அவுட்புட் டென்சரை வந்து நான் அவுட் ரன் பண்ணினேன்டா, பார்த்தீங்களா அவுட்புட் டென்சரை ரன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு அவுட்புட் ஒன்று வந்துருக்கு. சரியா, இந்த அவுட்புட் ஒன்று வந்துருக்கு. இப்போ இந்த அவுட்புட் டேட்டா டைப் இருக்கா பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட அவுட்புட் டென்சர்ன்ற டேட்டா டைப் வந்து என்ன ப்ளாட் 64 இருக்கு. அப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே, இப்போ ஒரு டென்சர்ன்ற டேட்டா டைப் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ப்ளாட் 64 ஆண்டு. ஸோ இங்கே இதில் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அரேன்ற டேட்டா டைப் இதில் பார்த்தீங்கன்னா அரே டாட் டி டைப் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ப்ளாட் 64 பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அரேஞ்ச் டேட்டா டைப், அது நம்ம அரேஞ்ச் டேட்டா டைப் வந்து ப்ளாட் 64. சரியா, இப்போ நான் டென்சர் வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ண டென்சர், அது என்ன நம்ம அரேலேருந்து வந்த டென்சர். இப்போ அதுண்ட டேட்டா டைப் என்ன ப்ளாட் ப்ளாட் 64 இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம அரே வந்து பை டிஃபால்ட்டாக என்ன டேட்டா டைப் இருக்கோ அதே டேட்டா டைப் தான் என்ன எங்களோட அவுட்புட் டென்சர் நம்ம அரேலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற டென்சர், அதாவது நம்ம அரேயை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண டென்சரும் அதே டேட்டா டைப்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டென்சர் வந்து டோச் லைப்ரரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன்டா, டோச் டாட் ரேஞ்சையே கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். இதில் நான் டிரெக்டாக வந்து என்ன எங்களோட பைட்டோச் யூஸ் பண்ணி நான் ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன். எனக்கு ஏன் கிரியேட் பண்ணால் எங்களோட டேட்டா டைப்பை செக் பண்ணுறதுக்கு. சரி, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்துருக்கு. இப்போ இந்த டென்சர்ன்ற டேட்டா டைப் பார்த்தோம்டா, இந்த டென்சர்ன்ற டேட்டா அதை வந்து டிரெக்டாக வந்து நாங்கள் பைட்டோச் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டென்சர் வந்துட்டு மேலே இருக்கிறது வந்து நம்ம அரேயை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்த டென்சர். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எங்களோட பைட்டோச் டென்சர்ன்ற டேட்டா டைப் வந்து என்ன ப்ளாட் 32. அதாவது ஃப்ளட்டிங் டேட்டா பாயிண்ட் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாட் 32. சரி, நீங்கள் அதை வந்து கவனமாக இருக்கணும். மேபி வந்து நீங்கள் இந்த டேட்டா டைப் கன்சர்ன் பண்ணுறீங்களா ரெண்டுமே சேம் இல்லை. இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து என்ன நம்ம அரேண்ட டேட்டா டைப் வந்து ப்ளாட் 64. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களோட டென்சஸ் பைட்டோச் டென்சஸ் பை டிஃபால்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா என்ன ப்ளாட் 32. சரி, அவ்வளோ அதில் இது ரொம்ப இம்பார்ட்டன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து எங்களோட அரேயை வந்து நம்ம அரேயை வந்து ஒரு டென்சராக வந்து கன்வெர்ட் பண்ணி இதான் எங்களோட அவுட்புட் டென்சர். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட அரேயில் போய் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே, இதான் எங்களோட அரே, இந்த அரேயில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 ஆட் பண்ணுறேன். சரியா, 1 ஆட் பண்ணிக்கிட்டா இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்குது. எங்களோட பை டிஃபால்ட் அரே தான் எங்கள்கிட்ட பை டிஃபால்ட்டாக இருந்த அரே. இந்த சேஞ்ச் வந்து எங்களோட அவுட்புட் டென்சர்லேயும் என்ன நடக்குது, ஏன்னா வந்து இந்த அரேயை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணாங்க டென்சரை வந்து கன்வெர்ட். அந்த சேஞ்ச் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் சேஞ்ச் நடக்குதா இல்லையான்னு. அவுட்புட் டென்சர் ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இங்கே சேஞ்ச் ஒன்று நடக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வருது. பட் இங்கே வந்து அப்படியே சேம் எங்களோட பை டிஃபால்ட்டை நாங்கள் ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ணினேன்
அதே அரே தான் நான் அப்படியே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையில வந்து நாங்கள் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன அது எங்கள்ட கன்வெர்ட் பண்ணின பிறகு வர டென்சரில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல. அப்ப நீங்க இதே மாதிரி நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்த வந்து பார்க்கலாம் இப்படி வந்து என்ன ஒரு டென்சரை வந்து எப்படி நாங்கள் நம்ப அறியா மாற்றணும். சரி அப்போ ஒரு டென்சரை நாங்கள் எப்படி நம்ப அறிய நான் ஒரு ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் உங்களுடைய டென்சர் நேம் கொடுத்தோம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு நேம் கொடுத்து ஜஸ்ட் என்ன ஒன்ஸ் என்ற ஒரு வேரியபிளை கொடுத்து சார் நாங்கள் தெரியும் நாங்கள் உங்களுக்கு பார்த்து நாங்கள் ஒன்ஸ் என்ற ஒரு பை டிஃபால்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தனி நாங்கள் டென்சஸ் கிரியேட் பண்ணலாம் வந்து எல்லா வேல்யூமே வந்து என்ன ஒன்னே இருக்கும் வந்து. ஸோ நான் அதை கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். சாரி இதில் ஒன்ஸ் என்ற வந்துருக்கு இது டென்சர் ஒன் வெயிட் டென்சர் ஒன்ஸ் வெயிட் வெயிட் ஒன் சாரி நான் ஒன் கொடுத்தேன். ஸோ இதில் வந்து 7 அனுப்பாங்களே எத்தனை எத்தனை வேல்யூ வேணும். சரி நான் ஒன் சென்ட் நான் ஒன் கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் 7 கொடுப்போம். 7 கொடுத்தா எங்களுக்கு 7 வேல்யூ 7 எலிமெண்ட் இருக்குன்னு சரியா. ஸோ அவ்வளோ. ஸோ இதில் வந்து 7 எலிமெண்ட் இருக்கு. அப்போ இது ஒரு டென்சர். இப்போ இந்த டென்சரை வந்து நாங்கள் வந்து நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ண நம்ப யாரையே கன்வெர்ட் சரி. இப்போ நம்ப யாரை என்ன வேரியபிள் கொடுக்குறேன். வேரியபிள் கொடுத்தேன்டா இங்கே வந்து டிரெக்டாக சிம்பிளாக வந்து என்ன நாங்கள் வந்து டோச் சரி எங்களை இப்போ நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணது தானே கன்வெர்ட் பண்ண தானே வரும் என்னென்னு நம்ப யாரையா நான் எங்களை டென்சரை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது இங்கே டிரெக்டாக என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு எங்களை டென்சர் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டென்சர் வேரியபிள் நேம் என்ன டென்சர் ஒன் சரியா. டென்சர் ஒன் டாட் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னாலே ஓகே நம்பர் டாட் நம்பர் கொடுத்தீங்க அந்த நம்பர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எங்களை டோச் லெவல் ஆக்சஸ் பண்ண கொடுத்து ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன இது உங்களோட என்ன நாங்கள் கிரியேட் பண்ண டென்சர் அதை நான் கிரியேட் பண்ண டென்சர் இருக்குல்ல நாங்கள் ஆல்ரெடி நம்பரே சாரி நான் கிரியேட் பண்ண டென்சர் இருக்குது தானே இந்த டென்சர் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்பரே சேஞ்ச் ஆயிருங்க. பார்த்தீங்கன்னா என்ன 1 கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரேன்னு வருது. மேலே பார்த்தீங்கன்னா டென்சர் இருந்தது என்ன நாங்கள் டேரெக்டாக என்ன பைட்டோஜை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணால் அவர் வரது வந்து டென்சர்ஸ் இங்கே நம்பர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிங்க சார். நம்பர் யூஸ் பண்ணி இந்த டென்சர் தான் கிரியேட் பண்ண டென்சர் ஒன் டாட் நம்பர் என்றது என்ன டேரெக்டாக எங்களை ஆக்சஸ் பண்ண முடியும் டோச் லைப்ரரியில் இருக்குது. ஸோ ஆக்சஸ் பண்ணோம்டா எங்களை பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட அவுட்புட் வந்து என்ன ஒரு அரேயா வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் 32. அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து எங்களோட டென்சர் டேட்டா டைப் வந்து ஃப்ளட் 32. அப்போ நாங்கள் ஒரு டென்சரை வந்து நம்ப அரேயை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன எகெயின் என்ன டென்சர்ன்ட்டு என்ன டேட்டா டைப் இருக்குது அதான் என்ன கன்வெர்ட் பண்ண பிறகு வர நம்ப அரேன்ற டேட்டா டைப்புமே வந்து ஃப்ளட் 32 இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பை டிஃபால்ட்டாக ஒரு நம்ப அரே வந்து மேலே கிரியேட் பண்ணோம். பட் பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளட் 64. பட் இப்போ வந்து அரேண்ட நம்பர் என்ற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் 32. அதுக்கு ரீசன் வந்து இந்த நம்பரை வந்து டிரெக்டாக வந்து ஆல்ரெடி நாங்கள் கிரியேட் பண்ண டென்சர்ஸில் இருந்து என்ன கன்வெர்ட் பண்ணி வர நம்பர். அப்போ அந்த டென்சர் வந்து பை டிஃபால்ட்டாக இருந்த டேட்டா டைப் என்ன வர அவுட்புட் நம்பரை அதே ஹோல்ட் பண்ணி வச்சு சரி. அப்போ அந்த டேட்டா டைப்பே ஹோல்ட் பண்ணி அவ்வளோதான் இதில் சேஞ்ச் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சர் ஒன்ல வந்து சேஞ்ச் டேட்டா டைப் பண்ண சேஞ்ச் பண்ணிப்பாங்க லைக் ரெடியாக செஞ்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா இங்கே நம்ம வந்து அது ஏன்னா நாங்கள் இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எங்களோட டென்சர் ஒன் அந்த டென்சர் ஒன்னில் போய் நாங்கள் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். இங்கே நான் எல்லாமே 2 வந்திருக்கேன். ஸோ இந்த சேஞ்ச் வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ண பிறகு அந்த சேஞ்ச் என்ன வந்து இந்த டென்சரை யூஸ் பண்ணி தான் நான் கன்வெர்ட் பண்ணேன். இந்த டென்சரை தான் நம்பர் அப்போ நாங்கள் இங்கே ஒரு சேஞ்ச் செஞ்ச பிறகு இந்த நம்பர் யாரையிலையும் சேஞ்ச் ஆகுதா ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணிக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சுமே வரையில சரியா. அப்போ தான் நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணாங்க அங்கேயும் கன்வெர்ட் பண்ண மாறி கன்வெர்ட் பண்ண நிறைய இந்த டென்சருக்கு கன்வெர்ட் பண்ண செக் பண்ணாங்க. இங்கே ஓகே நீங்கள் டென்சர்லேருந்து அரையும் கன்வெர்ட் பண்ண ஆனால் இங்கே அப்படி கன்வெர்ட் பண்ண அவுட்புட்டில் வந்து சேஞ்ச் இல்லை சரியா. பை டிஃபால்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே டென்சரில் ஒரு ஒன் ஆட் பண்ணும்போது 2 மாறுது. பட் அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண நம்ம யாரையும் சேஞ்ச் ஆகா இல்லை சரியா. அப்போ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இதான் நன்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட பைட்டோஜோட ஃபவுண்டேஷன் க்ளோஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி என்ன கம்ப்யூட்டர் விஷன் ப்ளஸ் ஒரு மெஷின் லேர்னிங் லீனியர் ரிக்ரெஷன் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இதை வந்து அப்படி பைட்டோஜை பேஸ் பண்ணி செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சீரிஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ உங்களுக்கு டவுட் இல்லை சஜஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.